ஹலோ மக்களே, வெல்கம் டு அபுதாபி சீரீஸ். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஃபேவரட்டான பிளேசஸில் கண்டிப்பாக இதுவும் ஒன்றா இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா எமிரேட்ஸ் பார்க் ஜூங்க. நாங்கள் உள்ளே என்ட்ராகிறப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30. ஆனால் வெளியில் வெயில் எப்படி அடிக்குதுன்னு பார்த்தீங்களா, காலையில் 11 மணி வெயில் மாதிரி இங்கே அடிச்சிட்ருக்குங்க. 7:30 கூட. நாங்கள் அதை கணக்கு பண்ணி தான் லேட்டாக தான் வந்தோம். ஏன்னா அப்போ தான் பார்க்கில் வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஏரியா, ஸோ சுற்றி பார்க்கறதுக்கு வந்து வெயில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுனால உள்ளே என்ட்ரானதுமே என்ட்ரி டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து உள்ளே கிராஸ் வச்சுருந்தாங்க, அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுற மாதிரி. பொதுவாக நம்ம ஊரில் உள்ள ஜூலெலாம் வந்துட்டு அவுட் சைட் ஃபுட் வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டும் போகக்கூடாது, ப்ளஸ் அனிமல்ஸ்க்கு ஃபீடும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனால் இங்கே வந்து அவங்களே வந்து குறிப்பிட்ட கிராஸஸ் வச்சுருக்காங்க. அவங்க கொடுக்குற கிராஸஸை அவங்க சொல்கிற அனிமல்ஸ் தவிர மற்ற எல்லாத்துக்குமே நம்ம ஃபீட் பண்ணலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கின கிராஸில் பார்த்திங்கன்னா எல்லா அனிமல்ஸ்க்குமே ஓரளவுக்கு ஷீப்பு, கோட்டு, ஹார்ஸு, டாங்கி, கேமல், ராபிட்டு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கொடுத்தோம். அதுவும் இல்லாமல் தனியாக வந்து ஜிராஃப்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கிராஸ் வச்சுருக்காங்க. அது நம்ம அங்கே பே பண்ணி அதை ஃபீட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹிப்போக்கெலாம் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரிலாம் தனியாக இருந்துச்சு. பாப்பா வந்து ரொம்ப பயப்பட்டதுனால நாங்கள் அந்த பக்கம்லாம் போகலை. மற்ற அனிமல்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஃபீட் பண்ணோம். அது ரொம்பவே பாப்பாவுமே என்ஜாய் பண்ணால். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ்லாமும் நிறைய ஸ்பாட் பண்ணோம். அந்த லயன் கிங்கில் வர்ற அந்த 2 அனிமல் வந்து நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் குட்டி குட்டி பானிலாம் வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அக்வாரியம் தனியாக இருக்குது, ஸ்னேக் பார்க் தனியாக இருக்குது. அக்வாரியம்லலாம் பெரிய பெரிய சைஸில் கோய் ஃபிஷ்ஷுங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியா பார்த்திங்கன்னா எலஃபேண்ட்டுக்கு அப்புறம் டைகருக்கு வச்சுருக்காங்க. டைகர் அப்படியே நடந்து வர்றப்ப பயங்கர மெஜஸ்டிக்காக இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாகவே கிளாஸ்க்குள்ளே கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு தெரியல, ஆனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 hours வந்து நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளே ஜோனும் இருக்குது. ஸோ அங்கேயுமே பாப்பா ஒரு 1/2 hour விளையாண்டா. ஸோ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா எந்த அனிமலை ரொம்ப ரொம்ப விரும்பி ரசிப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.